வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சின்ன கோவில் அப்படின்னு பொதுமக்களால் அழைக்கப்படும் மேட்ராசன கோவில், மறைமாவட்ட தலைமை கோவில். இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. இயேசுவின் திரு இருதயம் மற்றும் மரியாவின் மாசற்ற இதய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பரவலாக எல்லாராலும் சொல்லப்படுறது சின்ன கோயில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அது என்ன சின்ன கோவில், சின்னதாக இருக்குமா அந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய கோவில். தூத்துக்குடியிலே ஒரு மிகப்பெரிய ஆலயமாக இருப்பது இந்த சின்ன கோவில் சொல்லக்கூடிய இந்த ஆலயம்தான். எதுக்காக இது சின்ன கோவில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற பனிமே மாதா பேராலயம் முதல்ல கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை கட்டினாங்க. பனிமே மாதா பேராலயம் பெரிய கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அதுக்கப்புறமா இதை கட்டினனால இதை சின்ன கோவில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த பேராலயம் தூத்துக்குடி ரயில் நிலையத்திற்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா ட்ரெயினில் வர்றவங்க ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணுன்னு ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு போயிடலாம். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆலயத்திற்கு மிகப்பெரிய வரலாறும் இருக்கின்றது நண்பர்களே. திருத்தந்தை 16ஆம் கிரெகோரி 1836ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி மதுரையை ஒரு திருத்தூதரக மாகாணமாக ஆக்கியிருக்கார். மேலும் தூத்துக்குடி கடற்கரையானது பிரான்சின் துலூஸ் மாகாணத்தைச் சேர்ந்த சேசு சபை மறைப்பணியாளர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒரு புதிய மாகாணமாக ஆனதுக்கப்புறமா 1838ஆம் ஆண்டு முதல் இந்த பங்குக்கு தந்தையர்கள் நியமிக்கப்பட்டு வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் போர்த்துகீசிய மறைபணிக்கு சொந்தமான மயிலாப்பூர் மறை மாவட்டத்தின் குருக்களால் பனிமேய அன்னை தேவாலயம் பராமரிக்கப்பட்டு வந்தது. அதனால் ஜேசு சபை மறைப்பணியாளர்கள் தங்களுக்குன்னு ஒரு தனி தேவாலயம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. முத்துநகர் மீன்பிடி கடற்கரை பகுதியில் அமைந்திருந்த பாளையங்கோட்டை ஜேசு சபை மண்டலத்தின் மேலதிகாரியாக இருந்த அருட்தந்தை கஸ்தானியர் தூத்துக்குடியில் ஒரு புதிய தேவாலயத்தை கட்ட விரும்பியிருக்கார். தற்போதைய இந்த தேவாலயம் அமைந்துள்ள இந்த இடத்த திரு மனுவேல் வியாகுல மோத்தா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்காங்க. வாங்கி ஒரு ஓலை கூரையின் கீழே ஆலயம் முதல்ல இயங்கி வந்திருக்கு. அருட்தந்தை கனோஸ் அவர்களால் 1849 ஜனவரி 5ஆம் தேதி புதிய தேவாலயம் கட்டப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டிருக்கு. புதிய தேவாலயம் இயேசு மற்றும் மரியாவின் திரு இருதயங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்குது. தேவாலயம் புனிதப்படுத்தப்பட்ட போதிலும் அதனுடைய கட்டுமான பணிகள் 1864 தான் நிறைவடைந்திருக்கு. 1909 அருட்தந்தை மார்ட்டின் அவர்களால் தேவாலயம் பக்கவாட்டில் விரிவாக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆலயம் ஒரு பெரிய ஆலயமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. என்ன ஒரு அழகான ஆலயம் தெரியுமா மக்களே. அற்புதமான வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு அழகான ஆலயம், பழமை வாய்ந்த ஆலயமும் கூட. இங்கே பாருங்கள், முத்து சிப்பில் ஆண்டவருடைய திரு இருதயம் இருப்பது போன்று இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வளோ அழகான ஒரு பேராலயம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மரத்திலால் ஆன வேலைப்பாடுகள் அதிகம். முழுக்க முழுக்க மரத்தினால் தான் வேலை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி ஆங்காங்கே லத்தீன் மொழிகளையும் நம்மால் இங்கே பார்க்கப்படுகின்றது. நிறைய சிறுபங்கள் வச்சுருக்குறாங்க இந்த ஆலயத்தில். எல்லாமே நல்ல பெரிய பெரிய சிறுபங்கள். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய புனிதர்களுடைய திருப்பண்டங்கள்லாம் ஒருங்கிணைத்து அதை ஒரு புனிதராக ஆக்கி
இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு ஒரு பெயரும் வைத்திருக்கின்றார்கள், புனித பிதேலியார் திருப்பண்டங்கள்னு சொல்லி. இதில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, புனிதர்களுடைய மண்டை ஓடு, எலும்புக்கூடு சார்பான பாகங்கள், அதே மாதிரி இரத்தம் தோய்ந்த மண் அடங்கிய பெட்டகம், சிலுவையில் தொங்கிடும் இயேசுவின் கல்வாரி காட்சியும் இங்கே இருக்கின்றது. கல்லறை ஆண்டவர் திருவுருவம், நற்கருணை சிற்றாலயம் சொல்லி நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், சிந்தாய்த்திரை மாதா, பயணிகளின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தாய்த்திரை மாதா சுரூபமும் இங்கே இருக்கின்றது. பாருங்கள், கரங்களில் ஒரு கப்பல் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேளாங்கண்ணி மாதா சுரூபம் இருக்கு பாருங்க. புனித அந்தோனியாருக்கென்று பிரத்யேகமாக ஒரு அழகான வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு சுரூபம். இங்கே பாருங்கள், மாதா பாருங்கள், என்ன அழகான ஒரு வடிவமைப்பு தெரியுமா. வேலைகள்லாம் அப்படி பார்த்துருக்குறாங்க. மர வேலைப்பாடுகள் அதிகம் உள்ள ஆலயம் அப்படின்னு இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது தூத்துக்குடி சின்ன கோவிலில். ஆண்டவர் பாருங்களேன், பார்க்கும்போதே நிஜமான ஆண்டவர் அங்கே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு இருப்பது போன்று நமக்கு தோன்றுகின்றது. நண்பர்களே, அருமையான அந்த கல்வாரி காட்சியை இங்கே வடிவமைத்திருக்கின்றார்கள்.
இங்கே இருக்கக்கூடிய தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா 12 திருத்தூதர்களின் திரு உருவங்களும் அவர்களின் அடையாள சின்னங்களும் கொண்ட 12 தூண்கள் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இயேசுவின் 7 இறுதி வாக்கியங்களும் அன்னை மரியாவின் 7 வாக்கியங்களும் கொண்ட தூண்கள் இங்கே இருக்கின்றது. பாருங்க, எல்லாமே பழைய வேலைப்பாடுகள். அந்த காலத்தில் எவ்வளோ மெனக்கிட்டு ஒவ்வொரு வேலைகளும் பார்த்துருக்குறாங்க பாருங்கள். அற்புதமாக இருக்கின்றது. இந்த ஆலயம் வந்து பார்ப்பதற்கே அவ்வளோ அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். ஆனால் அழைக்கப்படுவது சின்ன கோவில் என்று. அதுதான் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. அதே மாதிரி பாருங்கள் நண்பர்களே, இந்த ஆலயத்தின் உள்ளே முன்னாள் ஆயர்களின் கல்லறைகள் இங்கே இருக்கின்றது. பாருங்கள், ஆலயத்தினுடைய அந்த வாயில் பாருங்கள். இதை தாண்டி தான் உள்ளே வரணும் எல்லோரும் கோவிலுக்கு. இது தலைவாசலி தான். இதை தாண்டி தான் மக்கள் வந்து உள்ளே வரணும். பார்த்தீங்களா நண்பர்களே, இது யாருடைய கல்லறைன்னு? தூத்துக்குடியுடைய முதல் மேற்றாணியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோச் ஆண்டவர் அவருடைய கல்லறை இது. இதுவும் நம்ம சின்ன கோயில் உள்ளதாக இருக்குது. அதே மாதிரி மேதகு எஸ்டி அமல்நாதர் ஆண்டகை அவருடைய கல்லறை இங்கே தான் இருக்கின்றது. பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ அவருடைய கல்லறையும் இங்கே உள்ளே தான் இருக்கின்றது. அம்புரோஸ் மதலை முத்து, அதாவது முத்துக்குளித்துறையினுடைய 3ஆம் ஆயர் இவர் தான். இவருடைய கல்லறையும் இங்கே தான் இருக்கின்றது. நண்பர்களே, எல்லாமே கோவிலுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மதிப்புமிக்க இந்த ஆயர்களுடைய கல்லறைகளையும் நாம் பார்க்கலாம் நண்பர்களே. ஆலயத்தினுடைய கொடிமரம், பிரம்மாண்டமான ஒரு கொடிமரம். ஆலய வளாகம் பாருங்கள், வாசல்லே பாருங்கள். ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. அங்கே ஒரு கெபி வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு விசாலமான ஒரு இடம் இது. பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு மைதானம் மாதிரி இருக்கும். பக்கத்தில் தான் இருக்கிறது தான் ரொம்ப பழமை வாய்ந்த புனித சவேரியார் ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கின்றது. பல வருடங்கள், நூற்றாண்டுகள் கடந்து இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அது. நான் போயிருக்கிற நேரத்தில் தான் அங்கே ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னாங்க. இந்த வளாகத்தில் தான் பிஷப் ஹவுஸுமே இருக்குது.
ஒரு மதிப்புமிக்க ஒரு உயர்வான இடம் இந்த சின்ன கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய வளாகமும் கூட. நீங்கள் தூத்துக்குடிக்கு வந்தீங்கன்னா பனிமே மாதா பேராலயத்தை பார்த்த கையோடு அதன் பக்கத்திலே இருக்கக்கூடிய சின்ன கோவில் என்று அழைக்கக்கூடிய இந்த மேட்ராசன ஆலயத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.